தமிழன் ஜெகன் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்துடைய தலைவராக இருக்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் கிரஷர் நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அரசு அனுமதி இல்லாமல் கிட்டத்தட்ட 350 கிரஷர் இருக்கிறது. அது அனுமதி பெற்றது வெறும் 25 தான் அனுமதி பெற்றிருக்கிறது. மீதி 325 கிரஷர்கள் சட்டத்துக்கு புறம்பாக அரசு அனுமதி இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. கடந்த நவம்பர் 2025 மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தலைமையில் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்கில் ஏடி மெயினுடைய உயரதிகாரி பெருமாள் ராஜு என்பவரும், நாகேந்திரன் நாயர் என்பவரும் மற்றும் லாரி சங்கத்துடைய உரிமையாளர் தலைவரும் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, நாங்கள் பேமெண்ட் கட்டி அரசு ராயல்ட்டி தருகிறோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அதற்கு பதிலாக திருட்டுத்தனமாக யார் வேண்டாலும் கிரஷர் இயக்கிக் கொள்ளலாம். இந்த நிலை விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே இந்த நிலை இருக்கிறது. மொத்தம் தமிழகத்தில் 4000 கிரஷர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் 1445 மட்டும்தான் அரசு அனுமதி பெற்றிருக்கிறது. அரசு அனுமதி இல்லாமல் இயங்கக்கூடிய கிரஷர்கள் கிட்டத்தட்ட 2555 கிரஷர்கள் அரசு அனுமதி இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. இவர்கள் அத்தனை பேருமே திருட்டுத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசு அதிகாரிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது தான் விந்தையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஏடி மெயின் பெருமாள் ராஜு என்பவரும் நாகேந்திர நாயர் என்பவரும் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் இதில் லஞ்சமாக பெற்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மணல் குவாரி என்பது இப்போ நம்ம எஸ்ஆர் நிறுவனம், அதாவது எஸ் ராமச்சந்திரன் என்ற ஒருவர் ஏற்கனவே மணல் குவாரியில் அனுமதி வாங்கியதாக சொல்லி ஏற்கனவே அவர் மணல் அள்ளினார். அதில் கிட்டத்தட்ட 4730 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக தாமாக முன்வந்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த அந்த நபரை அழைத்து மீண்டும் தமிழக அரசு அவருக்கு அனுமதி அளித்திருக்கிறது. மணல் குவாரியை நீ இயக்கலாம், மணல் குவாரியை நடத்தலாம் அப்படின்னு அனுமதி அளித்திருக்கிறது. இது விந்தையாக இருக்கிறது. திருடன் கையில் சாவியை கொடுப்பதைப் போல மிக மிக அதிர்ச்சிக்குரிய விடயமாக இருக்கிறது. வருவாய் இழப்பு தொடர்ந்து ஏற்படுவதனுடைய விடயம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் 2 டெண்டர் விடப்படுகிறது. ஏன் 2 டெண்டர் விடணும்? ஆற்றுலேருந்து மண் எடுத்துகிட்டு ப்ரைவேட்டில் ஒரு இடத்துல ப்ரைவேட் பிளேஸில் கொட்டுறது, அதுக்கப்புறம் அந்த ப்ரைவேட் பிளேஸ்லேருந்து எடுக்கிறது. இது 2 டெண்டர். அதாவது ஆற்றுல மண் எடுக்கிறதுக்கு ஒரு டெண்டர், ப்ரைவேட் இடத்துல எடுக்கிறதுக்கு ஒரு டெண்டர். இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னா, மக்கள் மீது மணல் தட்டுப்பாடால் அவதிப்படுகிற மக்கள் மீது அது திணிப்பாக வந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு கஷ்டத்துக்கு கஷ்டம், அரசாங்கத்திற்கு கடன் மேல் கடன். வரி ஏய்ப்பு நடத்துவது, வருமானத்தை ஏய்ப்பதெல்லாம் அரசுக்கு மிகப்பெரிய கடினம். இல்லாட்டா 4 லட்சம் கோடி தமிழக அரசு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. கடனாக 64,000 கோடி வருடத்திற்கு வட்டி கட்டுகிறார்கள். இதெல்லாம் இந்த மாதிரி இந்த துறையிலே, இந்த பொதுப்பணித்துறை சார்ந்த இந்த இதிலே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, இன்னும் மற்ற துறைகளில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் அரசு அதிகாரிகள் சரி செய்யணும். ஆனால் யாரும் சரி செய்ய தயாராக இல்லை. பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு தகவலை பதிவு செய்திருந்தார். என்ன தகவல் என்றால், யூனிட் 1000 ரூபாய்க்கு கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. இன்னைக்கு யூனிட்டு அரசாங்கம் சொல்கிறது 4500 ரூபாய். ஆனால் யூனிட் இன்று விற்பது 7000 ரூபாய் யூனிட்டை இந்த எஸ்ஆர் நிறுவனம் விற்று கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் அவர்கள் எனக்கு என்னன்னா, இந்த ஒரு நிறுவனத்தை தவிர மாற்று நிறுவனம் இல்லையா? அவன் திருடன் என்று அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த ஒரு நபர் தான் மீண்டும் மீண்டும் மணல் குவாரியை நடத்தணுமா? இதுதான் எங்களுக்கு விந்தையாக இருக்கிறது. இந்த சுமையெல்லாம் மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, பக்கத்து மாவட்டங்களுக்கு கனிம வளம் கடத்தப்படுகிறது. கனிம வளம்ன்றது இந்த அரசுக்கு சொந்தமானது, தமிழக மக்களுக்கு சொந்தமானது. நீங்கள் ஆற்று மணலில் கூட நம்ம மணல் வளர்ந்துரும். மழை அடிச்சுட்டு வந்தால் மணல் சேர்ந்துடும். ஆனால் மழை ஒருபோதும் சேராது. மழை அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அரசு அனுமதி வாங்கி 35, விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 25 அரசு அனுமதி இல்லாமல் 325 நடந்து கொண்டு இருக்கிறது. நிறுவனம் கடத்திட்டு இருக்கான், மலையை உடைச்சிக்கிட்டே இருக்கான். 30 அடி தான் அரசாங்க அனுமதி, 300 அடி ஒவ்வொருத்தரும் உடைச்சி கிரஷர் கடத்துறான். அது கிரஷரில் டெஸ்ட் பவுடர் கலந்து, மணல் தட்டுப்பாட்டால் டெஸ்ட் பவுடர் கலந்து அதை எம்சாண்ட்ன்ற பொருளில் அதையும் 7000 ரூபாங்க யூனிட்டு. பன்மடங்கு மக்களை சுரண்டி கொண்டே இருக்கிறார்கள். சார், உடனடியாக தமிழகத்துடைய முதல்வருக்கு தவறான தகவல் கொடுத்து வருகிறார்கள். அரசு அதிகாரிகளை களை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட ஏடி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த எஸ்ஆர் நிறுவனம் உடனடியாக தடை செய்யப்பட்டு மாற்று நிறுவனத்திற்கு அல்லது அரசே ஏற்று நடத்தணும். ஏன் அரசால் முடியாதா? டாஸ்மாக் நடத்துகிற அரசு இதை நடத்த முடியாதா? இதை நடத்தணும், அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எஸ்ஆர் நிறுவனம் மீது இவர்கள் செய்திருக்கிற முறைகேடுகளை உடனடியாக விசாரிக்க வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு மீண்டும் தருவதை இனி ஒரு காலம் நடக்கக்கூடாது. அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்தியாவின் முதன்மை சங்கமான சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் வழக்கு உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் சம்பந்தப்பட்ட ஏடிகள் மீது வழக்கு பதிவு செய்ய இருக்கிறது. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மீதும் வழக்கு பதிவு செய்வோம். போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் போராட்டங்களை முன்னெடுப்பதென்ற அது சம்பந்தமான ஓரிரு நாட்களில் தேதி அறிவிக்கப்படும். தமிழன் ஜெகன், சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம்.